வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் மாடி தோட்டத்தில் என்னென்ன செடி வச்சுருக்கிறேன், என்னென்ன அறுவடை பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இது மல்லிகைப்பூ செடி, அதாவது இருவாச்சி மல்லின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நம்ம இருக்கிற இடத்துல கொஞ்சம் இடம் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 4 தொட்டி வாங்கி வச்சோம்னாலே நமக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் வழி இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ளே கூட ஒரு மணி பிளான்ட் கூட வளர்க்கலாம். துன்பம் வரும் வேளையில் நகுக அப்படிம்பாங்க. நகுகன்னா சிரிப்பு. நம்ம தனியாக சிரித்தோம்னா நமக்கு வேறு மாதிரி பட்டம் கட்டி விட்ருவாங்க. அப்படி இல்லாத நேரத்தில் நம்ம இந்த செடியை பார்த்து மன மகிழ்ச்சியாக இருந்துக்கலாம். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ இடம் வச்சுருக்கீங்களோ அதில் ஒரு சின்ன தொட்டி வாங்கி ஒரு 2-3 செடியாவது வைக்க பாருங்கள். இல்லையா வீட்டுக்குள்ளேயே மணி பிளான்ட் வளருங்க. அந்த பச்சை பசேல்னு இருக்கிறத பாசிட்டிவ் திங்க் நமக்கு வரும். 7 days பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அறுவடை பண்ணது 7 days பூ ஒன்று. அப்புறம் பிரண்டை நல்லா நிறைய பெருசாக வளர்ந்துருச்சு, அதனால் இன்றைக்கி அறுவடை பண்ணியாச்சு. இது மருதாணி. மூலிகை செடியே நான் ஒரு 4-5 செடி வச்சுருக்கிறேன். அதாவது இன்சுலின் செடி, கத்தாழை, துளசி, புதினா இது எல்லாமே மேலே வச்சுருக்கிறேன். காலையில் வாக்கிங் போகும்போது எல்லா இலையும் ஒரு இலையாக 10 நிமிஷத்துக்கு ஒருக்க 10 நிமிஷத்துக்கு ஒருக்க பறித்து சாப்பிடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி அறுவடை பாருங்கள். முல்லைப்பூ, மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, பிரண்டை, கத்தாழை, மருதாணி இதெல்லாம் தான் இன்றைய அறுவடை. இது எனக்கு பெரிய அறுவடையாக இருக்குது. ஏன்னா இது நம்மளே விளைய வச்சது. பார்க்க ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.